ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா யூஷுவல் நம்ம கூட வந்துட்டு மேபி என்ன வேணாலும் இருக்கலாம், இல்லை இருக்காமலும் இருக்கலாம். ஸோ அவங்கவுங்க நம்புறதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு சுபா இணைய போறாங்க. அவங்க லைஃப்ல நடந்த ஒரு கதையை சொல்ல போறாங்க. ஸோ ஷோக்குள்ள போகலாம். ஹலோ ஹலோ, சுபாங்களா? எஸ் சொல்லுங்க. நாங்க எல்ஜிஎம் சேனல்ல இருந்து அடிக்கிறோம். தேன்மொழி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சொன்னாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி எப்படி தான் இது என்னதான் கதை எனக்கும் புரியல. ஏன்னா அவங்க சொன்னது வந்துட்டு அவங்ககிட்ட நான் அது நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ எப்படி அது எங்க என்னது சொல்லுங்க. ஓகே, இது வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி ஒரு ஒரு ட்ராமடைஸ் டேன்னு சொல்லலாம். ஓகே ஒரு 5 years பேக் வந்துட்டு நானு என்னோட ஃபேமிலி ஒரு 3 ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி we went பிடி. ஓகே ஸோ பிடி போயிட்டு ஜஸ்ட் கேதரிங் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டே நைட் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே நைட் we just like லிப்பா அந்த அபார்ட்மெண்ட் கீழே ஸ்விமிங் பூல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நாங்கெல்லாம் லிப்பா பண்ணிட்டு இருந்தோம், பிபிக்யூ செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி. தென் பாய்ஸ்லாம் வந்துட்டு ஸ்விமிங் பூல்ல வந்துட்டு குளிச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த குளிக்கிற டைம் வந்துட்டு ஒரு 12:30 கிட்ட. பட் அந்த அபார்ட்மெண்டோட ரூல்ஸ் வந்துட்டு அன்டில் 11 o'clock வரைக்கும் தான் நீங்க வந்துட்டு குளிக்க முடியும், அதுக்கப்புறம் வந்துட்டு குளிக்க முடியாது. ஸோ நீங்க வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்கீங்க. எஸ், பாய்ஸ்லாம் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. அந்த ஸ்விம்மிங் பூலோட ஃபேன் வந்துட்டு அந்த தண்ணியை வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேன் வந்துட்டு சிலப்பா என்னோட மாமாவோட கால் வந்துட்டு கிணு ஆகி ரொம்ப ஆழமா வந்து அவரோட காலில பெரிய ஃபிங்கர்ல வந்துட்டு வெட்டு விழுந்துருச்சு. ஸோ அவர் ரொம்ப ப்ளீடிங்கா இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிட்டு அவர் காலில் இறுக்கியமா ஒரு துணியை வந்து கட்டி விட்டுட்டு, ரொம்ப ப்ளீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இறுக்கியமா ஒரு துணியை கட்டிட்டு நாங்க வந்துட்டு மேல அப்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு போனோம். பிகாஸ் அவரை ரெடியாக்கி கிளினிக் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க ஸ்விம்மிங் பூல்ல இருந்து லிஃப்ட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் எந்த ஒரு ப்ளீட்மே அவர் காலில இருந்து பண்ணல. பிகாஸ் நாங்க துணி கட்டிட்டதுனால நாங்க அந்த லிஃப்ட்ல இருந்து இறங்கி அப்பார்ட்மெண்ட் நடந்து வர்ற அந்த வே இருக்குல்ல, அந்த காரிடார் இருக்குல்ல, அப்போ நடந்து வர்றப்போ அவரோட காலில இருந்து அந்த துணியும் தாண்டி நிறைய ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோ நாங்க அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோன்னே எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி பிளட் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்புறமேல ஒரு ஈர துணி இல்லாட்டினா ஒரு வெட் டிஷ்யூல திருப்பி தொடச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் நடக்கும்போது ஒரு எத்தனை மணி இருந்திருக்கும்? இதெல்லாம் நடக்கிறப்போ ஒரு 1:30 அந்த மாதிரி. ஓகே அந்த மாதிரி ராத்திரி. சோ நாங்க என்ன பண்ணோம், என் மாமா வந்துட்டு கிளம்பிட்டு இருந்தாரு வீட்டுல. நானும் என்னோட கசினும் என்ன பண்ணோம், ஓகே போயிட்டு அந்த ப்ளீடிங் ஆன ரத்தத்தை எல்லாம் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் போனோம். பட் அந்த எங்களோட வீட்டு வாசல்ல இருந்து அந்த லிஃப்ட் வரைக்குமே there is no any blood. லிட்டரலி அது எப்படி இருந்துச்சுன்னா, பிகாஸ் எங்க கண்ணால நாங்க பார்த்தோம், அந்த ப்ளீடிங் அவ்வளவு ஆயிக்கிட்டே வந்ததை நாங்க பார்த்தோமே. நானும் என்னோட கசினும் வந்துட்டு பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்துட்டு அங்க எந்த ஒரு பிளட்மே இல்லை. ஜஸ்ட் லிட்டரலி ஒரு ஆளு வந்துட்டு லிக் பண்ணா அந்த வெட்டா இருக்கும்ல, சோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைல்ஸ். சோ அது வந்து யாரும் வைப் பண்ணி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நோ, பிகாஸ் அது வந்துட்டு எப்படி சொல்றது, கண்டிப்பா வந்துட்டு கிளீனர்ஸும் அந்த டைம் வந்துட்டு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. லிட்டரலி எங்க வாசல் மண்ணுக்கும் இன்னொரு கிளீனர்ஸுமே வரல. பிகாஸ் எங்க வாசல் மண்ணுக்கு வரைக்குமே அந்த ரத்தம் இருந்துச்சு. இவன் நீங்க வாசல் உள்ளுக்கு தாண்டி கதவு சாத்தி திருப்பி திறக்கணும், அந்த பிளட் இல்ல அங்க. எஸ், நோ, எந்த பிளட்மே இல்ல. லிட்டரலி அது லிக் பண்ண மாதிரி அந்த ஈரப்பசையோட இருக்கு அந்த டைல்ஸ். சோ நாங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் தூரம் அந்த லிஃப்ட் வரைக்கும் நாங்க போய் பார்த்தோமே, அந்த லிஃப்ட் வரைக்குமே இல்ல, எந்த ஒரு பிளட் தடையவே இல்லை. சோ நாங்க என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு ரொம்ப ஸ்கேரியாச்சு. நாங்க வீட்டுக்கு ஓடி வரோம். வீட்டுல வந்து எங்க அம்மாட்ட சொல்றோம். எங்க அம்மா வந்துட்டு ஓகே விடுங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க, பயப்படாதீங்க, விடுங்க, ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு மறைச்சிட்டாங்க.
யாருக்குமே சொல்லல. பட் நானும் கசனும் தானே பார்த்தோம் அத. எங்கனால வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு. பிகாஸ் நான்லாம் அது அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்பாத ஒரு ஆளு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட மாமாலாம் வந்துட்டு கிளினிக் போயிட்டு வந்துட்டாங்க. சோ அது வரைக்கும் எங்க யாருக்குமே தூக்கம் வரல. சோ கிளினிக் போயிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனே லைக் அவரை வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோம். சடனா வந்துட்டு அவரு வந்துட்டு நம்மளுக்கு புரியாத பாஷையில வந்துட்டு ரொம்ப கத்தி 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 பேசிட்டு இருந்தாரு. புரியாத பாஷைனா எனக்கு தெரியல, நான் எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரி பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டா. லிட்டரலி யாருமே அவர் பக்கத்துல போக முடியல. அந்த அளவுக்கு அவரு ஸ்கிரீம் பண்ண லைக் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம், லைக் இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. அவர்கிட்ட எதுவுமே பேச கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலையா? இல்ல, பிகாஸ் எங்களுக்கு அவ்வளவு ஸ்கேரியா இருந்துச்சு. எங்க லைஃப்ல எங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணுது. யூ ஜஸ்ட் இமேஜின்லாம் அந்த மிட் நைட்ல நீங்க யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்க, நீங்க யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? ஆமா, இது மொத்த மாத டைம் வந்து ஒரு எத்தனை மணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. 3:30 4 அந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே, சோ நாங்க என்ன பண்ணிட்டோம், பட்டுன்னு அவரை மட்டும் அந்த அபார்ட்மெண்ட்ல வச்சு லாக் பண்ணிட்டோம். வீட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலியே வீட்டு வெளியில நிக்குது. ஓகேவா, ஒரு ஃபேமிலியே வீட்டு வெளியில நிக்குது. தென் எங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் கேக்குறது என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஐம் ஷுர் தட் இது வந்துட்டு ஒரு இந்தியனோட கச்சா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. சோ லிட்டரலி அவர் போட்ட சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, பக்கத்து அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க கூட அது ரொம்ப ஸ்கேரியாகி அவங்க வீட்டு வெளியில வந்து பார்த்தாங்க. சோ அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வந்து என்ன அப்படி கேட்கும் போது நாங்க சொன்னோம் இந்த மாதிரிட்டு. தென் அவங்க வந்துட்டு யாருக்கிட்டயோ கான்டாக்ட் பண்ணி கீழே மேபி சூறா உள்ள ஆளா என்னன்னு எனக்கு தெரியல. சோ அவங்க யாருக்கும் கால் பண்ணி ஒரு நிறைய பேரு மாதிரி வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்னமோ பண்ணாங்க அபார்ட்மெண்ட்குள்ள. அது வரைக்கும் ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. நாங்க ஒரு ஃபேமிலியே வந்து வீட்டு வெளிலதான் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் என் மாமா வந்துட்டு அப்பயும் சுய நினைவா இல்ல, கொஞ்ச நேரம் ஆகி அப்புறம் அவர் படுத்துட்டாரு. தென் எங்களுக்கு அவரு கூட போயிட்டு அந்த ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு இல்ல, பிகாஸ் அவர் தூங்கிட்டாரு. அவரு ஒண்ணுமே இல்ல, அவரு சுயநலம் எதுவுமே இல்ல, அவர் தூங்கிட்டாரு அப்படியே. சோ அவங்க அந்த உஸ்தாதும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, லெட் ஹிம் ரெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. தென் ரொம்ப பயமா இருந்துச்சு அந்த நைட். ஹோல் நைட் நீங்க தங்குற அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து உஸ்தாத்லாம் இருந்தாங்களா இல்ல அது நேபர்ஸா உங்களோட? எனக்கு தெரியல. அந்த நாங்க நேபர்ஸ்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க. சோ கேட்டப்ப நாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு நாங்க லிட்டரலி எல்லாமே அழுவ ஆரம்பிச்சிட்டோம் அந்த பயத்துல. சோ அவங்கதான் வந்து யார்கிட்டயும் கால் பண்ணி நீங்க பயப்படாதீங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் கால் பண்ணி யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டு லிட்டரலி அந்த ஒரு இது வந்துட்டு ஒரு அவர்கிட்ட போச்சு. அது வரைக்கும் அவர் கத்திக்கிட்டு புரியாத பாஷையில பேசிக்கிட்டு அப்படிதான் இருந்தாரு. சோ அப்புறம் இது எப்படி நார்மல் ஆனாரு? ஓகே, அந்த ஹோல் நைட் வந்து யாருமே தூங்கல. லைக் அவர் படுத்திருந்தாரு, அவர் சுத்தி நாங்க அப்படியே பாத்துட்டே இருந்தோம். பிகாஸ் எங்களுக்கு தெரியல இந்த நேரத்துல அவர் எப்படி நடந்து போயிரு, ரொம்ப ரொம்ப பயமாச்சு எங்களுக்கு. தென் நெக்ஸ்ட் டே அவர் நார்மலா இல்ல, யார்கிட்டயும் அழகா பேசல, ஒரு மாதிரியாவே தான் இருந்தாரு. சோ நாங்க என்ன பண்ணிட்டோம், எங்களோட பிளான்ஸ் வந்து 2 nights 3 days அந்த மாதிரி இருக்கலாம்ட்டு. நெக்ஸ்ட் டே we just வலி டு ஹோம். எங்களோட வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம் கேலுக்கு. வீட்டுக்கு வந்த கையோட வந்துட்டு இந்த இந்தியன்ஸ் மறுபடி அது இதுன்னு செய்வாங்களே, மஞ்சள் தண்ணியில குளிக்க வச்சு சாமி எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவரு ரொம்ப நார்மலாவே ஆனாரு. ஓகே சுபா, நீங்க சொல்றீங்களே, முதல்ல நீங்க சொன்னீங்களே எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படின்ட்டு, இதுக்கப்புறம் நீங்க நம்புவீங்களா? இதுக்கப்புறம் நம்புவீங்களான்னு கேட்டா
அதுதான் என் வாழ்க்கையில நடந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இன்சிடென்ட். அப்போ என்னன்னு கேட்டா இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா குட் வைப்ஸ் ஒண்ணுன்னு இருந்தா பேட் வைப்ஸ்னு ஒண்ணு இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து எனக்குள்ள வந்திருக்கு. எனக்கே கேட்கும்போது அப்படியே கூஸ்பமா இருக்குது. மேபி நான் நினைக்கிறேன் அந்த அப்பார்ட்மெண்ட்லயா இருக்கட்டும், மேபி அந்த அப்பார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தனால மேபி அவங்க வந்துட்டு இந்த உஸ்தாத்லாம் ப்ரிப்பேரா இருந்திருக்காங்க போல. எனக்கு ஆமா. ஓகே, நீங்க போன அப்பார்ட்மெண்ட் பேர் ஏதாச்சும்? எனக்கு அவ்வளவு ஷுவரா தெரியல, பட் இட்ஸ் சம்திங் லைக் சம்திங் ஒரு ரிசார்ட் மாதிரிலாம், ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி. ஓகே, நாங்க இப்ப அதான் இந்த ஸ்டோரி நாங்க போஸ்ட் பண்ணலாம்ல. நான் ஷூர் கண்டிப்பா. ஓகே ஓகே சுபா, அன்னைக்கு இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது சாரி டு ஆஸ்க்ல, உங்ககிட்ட ஏதாச்சும் வீடியோ ஏதாச்சும் இருக்கா இதை கேப்சர் பண்ண மாதிரி? வீடியோ வந்துட்டு நான் எடுக்கல, பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. என்னோட கசின் வந்துட்டு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், பட் இப்போ வரைக்கும் அதை வச்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சோ அவங்க கிட்ட கேட்டு பார்க்கணும்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதை நாங்க போஸ்ட் பண்ணலாமா? சாரி நோலா, போஸ்ட் பண்ணாதீங்க. மேபி அந்த ஆடியோ தெரியுற மாதிரி அந்த மாதிரி வேணுமா போட்டுக்கோங்க, பட் வீடியோ கேனாட்ல. Okay, I understand lah. Anyways, thank you for sharing your experience. Hopefully you stay safe and happy lah.